தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஆஸ்திரேலியாவில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்த இந்தியர்கள். இந்தியா ஆஸ்திரேலியா விரிவான மூலோபாய கூட்டாண்மைக்கு மேலும் வலு சேர்க்கும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. பாஜகவை வீழ்த்த திமுகவும் தவேகவும் இணைந்து செயல்பட வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். எதிரிகள் தங்களை தாக்கும் ஒவ்வொரு முறைக்கும் தாங்கள் அவர்களை 20 மடங்கு திருப்பி தாக்குவோம். ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டி வெற்றி பாதைக்கு திரும்புமா இந்திய அணி என ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு. நீலகிரி மாவட்டத்தில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆஸ்திரேலியாவிற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்திய சமூகத்தினர் வந்தே மாதரம் என்று கோஷமிட்டு உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். பிரதமர் நரேந்திர மோடி தனது 3 நாடுகளுக்கான பயணத்தின் 2ஆம் கட்டமாக ஆஸ்திரேலியாவுக்கு சென்றடைந்தார். அங்கு இந்திய சமூகத்தினர் மோடி மோடி என்று வந்தே மாதரம் என்று கோஷமிட்டு உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். இந்த பயணம் குறித்து அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் செய்தி பதிவிட்டுள்ளார். அதில் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் தரையிறங்கியதாகவும் அந்த பயணம் இந்தியா ஆஸ்திரேலியா விரிவான மூலோபாய கூட்டமைப்புக்கு மேலும் வலு சேர்க்கும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் அல்பானிசுடனான பேச்சுவார்த்தை தான் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நமது கூட்டாண்மையின் முக்கிய தூணாக விளங்கும் இந்திய புலம்பெயர் சமூகத்தினருடன் கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பும் தனக்கு கிடைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். பாஜகவை வீழ்த்த திமுகவும் தவேகவும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அரியலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தங்கள் கட்சியை சேர்ந்த ஒருவரை திமுகவில் இணைத்து கொண்டார்கள் என்பதற்காக நாங்கள் திமுகவை எதிர்க்கவில்லை என்று தெரிவித்தார். ஏனென்றால் தமிழ்நாட்டையோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ மட்டும் மனதில் கொண்டுதான் பேசவில்லை என்றும் தன்னுடைய பார்வை முழுவதும் தேசிய அளவிலானதே என்றும் கூறினார். தேசிய அளவில் பாஜகவிற்கு எதிரான ஒரு வலுவான அணியை உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அந்த அணியில் திமுகவும் இருக்க வேண்டும், தவேகவும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து உங்களுக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று வைகோ கூறியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் அவருடைய பரிந்துரைக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஒருவேளை நோபல் பரிசு கிடைத்தால் கண்டிப்பாக அவருக்கு முதலில் நன்றி கூறுவேன் என்றும் தெரிவித்தார். இந்த இடத்துல தவேகாவுக்கும் திமுகவுக்கும் எதிரும் புதிருமான நிலை இருந்தாலும் கூட தேசிய அளவில் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதற்கு, மதவாத அரசியலை எதிர்ப்பதற்கு, அவர்களின் சதி அரசியலை முறியடிப்பதற்கு உள்ளபடியே கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய தவேகாவும் அதில் இருக்கணும், பிஜேபியை தொடர்ந்து எதிர்ப்போங்கிற திமுகவும் அதில் இருக்கணும். இது என்னுடைய கருத்து. இதை நான் சொன்னா திருமாவளவனுக்கு என்னாச்சுன்னு கேட்பாங்க. அது அவங்க புரிதலில் உள்ள சிக்கலை தவிர என்னுடைய பார்வையில் உள்ள சிக்கல் இல்லை. எதிரிகள் தங்களை தாக்கும் ஒவ்வொரு முறைக்கும் தாங்கள் அவர்களை 20 மடங்கு திருப்பி தாக்குவோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். துருக்கியில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கலந்து கொண்டு அமெரிக்காவிற்கு ஏர்ஃபோர்ஸ் 1 என்ற தனியார் விமானத்தில் திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது ஈரானை தாங்கள் மிக கடுமையாக தாக்கியதாக தெரிவித்தார். எதிரிகள் தங்களை தாக்கும் ஒவ்வொரு முறைக்கும் 20 மடங்கு அதிகமாக, அதாவது 20க்கு 1 என்ற விகிதத்தில் திருப்பி தாக்குவோம் என கூறினார். இதில் குறிப்பாக நேற்றிரவு அத்தகைய தாக்குதலை தாங்கள் நடத்தியதாக தெரிவித்தார். மேலும் தங்கள் மீது ஈரான் நடத்திய சிறிய அளவிலான தாக்குதலானது உண்மையில் நேற்றிரவு தாங்கள் நடத்திய தாக்குதலுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையே என்று கூறினார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தின் ஃப்ரிட்டல்ஸ் நகரில் உள்ள மைதானத்தில் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டி இன்று நடைபெறுகிறது. இதில் இந்திய அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான வீரர்களும் இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஹாரி ப்ரூக் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்றனர். இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் இங்கிலாந்து அணி 2-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய அணி இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே தொடரில்
இடம்பெற முடியும் என்பதால் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் இதர பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. பிரதமர் முன்னெடுத்துள்ள டிஜிட்டல் இந்தியா தொலைநோக்கு பார்வையை ஏற்று திரிபுராவில் பல செயலிகளை அறிமுகப்படுத்தியுள்ளதாக திரிபுரா முதலமைச்சர் மாணிக் சாகா தெரிவித்துள்ளார். திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் திரிபுரா முதலமைச்சர் மாணிக் சாகா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திரிபுரா வரி அமைப்பு தனது பொன் விழாவை கொண்டாடும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் என்று குறிப்பிட்டார். பிரதமர் முன்னெடுத்துள்ள டிஜிட்டல் இந்தியா தொலைநோக்கு பார்வையை ஏற்று இங்கு பல செயலிகளை அறிமுகப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இந்த முயற்சி வரி செலுத்துவோருக்கு பெரும் வசதியை அளிப்பதோடு வெளிப்படைத்தன்மை மற்றும் எளிதாக வணிகம் செய்வதற்கான சூழலை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நீதிமன்றங்களை விரிவாக்கும் வேலைகளை 5 ஆண்டுகளில் செய்ய உள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோவை மருதமலை அருகில் உள்ள அரசு சட்டக்கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பட்டங்களை வழங்கினார். இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக உச்சநீதிமன்ற நீதியரசர் மோகனா, சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் பாரதிதாசன் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி பாரதிதாசன் கீழமை நீதிமன்றங்களிலும் 40 விழுக்காடு பெண்கள்தான் உள்ளதாக தெரிவித்தார். பின்னர் உரையாற்றிய அமைச்சர் நிர்மல்குமார் நீதிமன்றங்களை விரிவுபடுத்தும் வேலைகளை 5 ஆண்டுகளில் செய்ய உள்ளதாக தெரிவித்தார். உச்சநீதிமன்ற நீதியரசர் மோகனா உரையாற்றும் போது புத்தக படிப்பு மட்டும் போதாது என்றும் வாழ்வில் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். பின்னர் அரசு சட்டக்கல்லூரியில் 2 ஆண்டு முதல் நிலைப்படிப்பு படித்த 20 பேர், 3 ஆண்டு பட்டப்படிப்பு முடித்த 361 பேர், 5 ஆண்டு படிப்பு முடித்த 301 பேர் என மொத்தம் 682 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. அவங்களோட பெட்டிஷன்லாம் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு. முதல்வருக்கான அந்த ஏற்பாடு கொடுத்து விரைவில் எல்லா ஏற்பாடுகளை கொடுத்தும் அறிவிப்பு வரும், அபிஷியலாக அறிவிப்பு வரும். அது வரைக்கும் பொறுத்திருக்கலாம். சமூக நீதித்துறையா வந்து மாற்றிருக்காங்க. இது பல்வேறு கருத்துக்கள் வந்து எழுப்பப்பட்டு இது பல வருஷத்தான கோரிக்கை, அனைத்து தரப்பு மக்களுடைய கோரிக்கை. ஸோ அதனால எல்லாரும் வந்து ஆதிதாரன்னு அழைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதன் கோரிக்கை ஏற்று இந்த சிபிஐ பக்கம் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அவர்கள் வந்து கூடுதல் வழக்கு ஒன்று பதிவு செய்யணும், ஸ்பெஷலாக தனி வழக்கு அவர் மேலே பதிவு செய்யணும். இல்லை, உச்ச நீதிமன்றம் அவ்வளோ பெரிய ஒரு வார்த்தையை சொல்லி இவர்கள் சொன்ன பிறகு இவர்களுக்கு இன்னும் வந்து என்ன செய்யறதுன்னு புரியல. மகாராஷ்டிராவில் ஆகஸ்ட் 15க்குள் ரிக்ஷா மற்றும் டாக்ஸிகளை ஓட்டுபவர்கள் மராத்தி மொழியை கற்றுக்கொள்ளாவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என மகாராஷ்டிரா அமைச்சர் பிரதாப் சர்நாயக் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் அமைச்சர் பிரதாப் சர்நாயக் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கடந்த பல ஆண்டுகளாக மாநிலத்தில் ஹிந்தி பேசுபவர்கள் ரிக்ஷா மற்றும் டாக்ஸிகளை ஓட்டி வருவதாக தெரிவித்தார். பயணிகளுடன் உரையாடும் போது அவர்களுக்கு மராத்தி மொழி தெரிந்திருக்க வேண்டும் என்பதே தங்கள் நிர்வாகத்தின் விருப்பம் என்று குறிப்பிட்டார். கடந்த 3 மாதங்களாக ஹிந்தி பேசுபவர்கள் அனைவருக்கும் மராத்தி மொழியை கற்றுக் கொடுத்து வருவதாகவும் இதற்காக 100 நாட்கள் அவகாசம் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஆகஸ்ட் 15க்குள் அவர்கள் மராத்தி மொழியை கற்றுக்கொள்ளாவிட்டால் ஆகஸ்ட் 16 முதல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மீண்டும் மீண்டும் அபராதம் விதிக்கப்பட்ட பிறகும் ஒருவர் சட்டத்தை பின்பற்றாவிட்டால் அவர்களின் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்யும் உரிமையும் தங்களுக்கு உள்ளது என்று எச்சரிக்கை விடுத்தார். சிறுபான்மையினரின் மத வழிபாட்டு இடங்கள், கல்வி நிறுவனங்களின் சொத்துக்களை கைப்பற்றும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தங்களை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு ஜனநாயக உரிமைகள் பாதுகாப்பு கூட்டு இயக்கம் சார்பில் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான தீர்ப்புகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் குறித்த செய்தியாளர் சந்திப்பு சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது. இதில் திமுக முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ், சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா, மேனாள் நீதியரசர் ஹரி பரந்தாமன், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், பசும்பொன் பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் நீதியரசர்
ஹரி பரந்தாமன் இஸ்லாம் மதத்திற்கு மாறியவருக்கு பிற்படுத்தப்பட்டோர் சாதி சான்று வழங்குவதற்கு எதிராக நீதிபதி சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பு சட்டவிரோதமானது என தெரிவித்தார். சிறுபான்மையினரின் மத வழிபாட்டு இடங்கள், கல்வி நிறுவனங்களின் சொத்துக்களை கைப்பற்றும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட FCRA சட்ட திருத்தங்களை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் வலியுறுத்தினார். சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா மதம் மாறும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு மறுப்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று கூறினார். கரூருக்கு முதல்வர் விஜய் செல்லக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் திமுக தொடர்ந்த வழக்கிற்கு உச்சநீதிமன்றம் சவுக்கால் சாட்டையடி அடித்துள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சத்திரப்பட்டி கிராமத்தில் உள்ள சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணிகளை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொடங்கி வைத்தார். அப்போது அவர் மரம் அறுக்கும் இயந்திரத்தை வைத்து சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தான் ஆதரிப்பதாக தெரிவித்தார். தமிழக அரசு நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது என்றும் அதை சமாளிக்க முடியாமல் முதல்வர் ஜோசப் விஜய் திணறி வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய வைகோ கடந்த ஆட்சியில் எல்லா துறைகளிலும் ஊழல் தலைவிரித்து ஆடியது என்று குற்றம் சாட்டினார். தலைவிரித்து ஆடிய ஊழலை முதல்வர் ஜோசப் விஜய் நீக்கியுள்ளதாக தெரிவித்தார். கரூருக்கு முதல்வர் விஜய் செல்லக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் திமுக தொடர்ந்த வழக்கிற்கு உச்சநீதிமன்றம் சவுக்கால் சாட்டையடி அடித்துள்ளதாக கூறினார். கொண்டிருந்த புற்றுநோயை விடக்கூடிய ஊழல் கமிஷன் 10 அடிக்கு ஒரு இடத்துல கட்டடம் கட்டணும்னா இத்தனை லட்சம், சுவர் கட்டணும்னா இத்தனை லட்சம், ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கணும்னா இத்தனை கோடி, ஆயா வேலைக்கு இத்தனை ஆயிரம். எந்த டிபார்ட்மெண்ட்லையும் கரப்ஷன்னா தலைவிரிச்சு ஆடிச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சது. பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இந்த ஒரு மாதத்துக்குள்ள நான் ஃப்ளைட்டில் வரும்போது சந்திக்கிறவங்க சொல்கிறாங்க, சார் 7 கோடி கட்ட சொல்கிறாங்க, 8 கோடி கட்ட சொல்கிறாங்க. நாங்கள் அடிஷ்னலாக ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்குது. யூனிவர்சிட்டி காலேஜ் வச்சுருக்கவங்க ஒரு கட்டடம் கட்டுறதுன்னா 15 லட்சம் மினிமம் கட்ட சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் வேணாம். இப்போ நாளைக்கு மறுநாள் 10ஆம் தேதி நீட் தேர்வில் குளறுபடிகள் ஊழல்கள் நடைபெற்றதற்கு பொறுப்பேற்று பிரதமர் மோடியும் அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் பதவி விலக வேண்டும் என்று திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நீலன் அசோகன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் அருகே நீடாமங்கலத்தில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் நீலன் அசோகன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய நீலன் அசோகன் நீட் தேர்வில் நடைபெற்ற குளறுபடிகள், அதில் மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், பெற்றோர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் ஆகியவற்றை மக்களுக்கு காங்கிரஸ் கட்சியினர் தெளிவுபடுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த குழப்பங்களுக்கு பொறுப்பேற்று பிரதமர் மோடியும் அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். ஆனால் இன்று அது உண்மையில் சமத்துவத்தை உருவாக்குகிறதா அல்லது சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை மேலும் ஆழப்படுத்துகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அந்த வகையிலே இன்று நீட் தேர்வு மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பியிருக்கின்றது. கிட்டத்தட்ட 22 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதினார்கள். அவர்கள் தேர்வு ஒரு நாள் பல அந்த தேர்விலே விடைத்தாள்கள் கசிவு, தேர்தல் தேதி மாற்றம் என்று பல்வேறு குளறுபடிகள் செய்து மாணவர்களுடைய எதிர்கால கனவை, மருத்துவராகின்ற கனவை சிதைத்த மிகப்பெரிய பொறுப்பு மத்தியில் ஆளுகின்ற மோடி அவர்களுக்கும் அது கல்வி அமைச்சராக இருக்கின்ற தர்மேந்திர பிரதான் அவர்களுக்குமே சாரும். மாணவர்கள் கனவோடும் இரவு பகல் பாராமல் படித்து உழைத்து கஷ்டப்பட்டு ஒரு கனவோடு வாழ்ந்தவர்களுக்கு இந்த அரசு ஏமாற்றத்தை தந்திருக்கின்றது, மன உளைச்சலை தந்திருக்கின்றது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கோவில் கொடை விழாவை முன்னிட்டு நடைபெற்ற எருதுக்கட்டு விழாவில் சீறி பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் பிடித்து அடக்கினர். விளாத்திக்குளம் அருகே உள்ள பல்லாக்குளத்தில் முனீஸ்வரர் கோவில் ஆனி மாத கோவில் கொடை விழாவை முன்னிட்டு எருதுக்கட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இருந்து 60 காளைகள் போட்டியில் களம் இறக்கப்பட்டன. சுமார் 4 குழுவாக 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். தர்ம முனீஸ்வரர் கோவிலில் இருந்து கொண்டு வரப்பட்ட காளையை கயிறு அவிழ்த்து மைதானத்திற்குள் விட்டனர். சீறி பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி பிடித்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. தங்களுக்கு மின்சாரம் வழங்க கோரி முதலமைச்சர் இல்லத்திற்கு செல்லும் பாலவாக்கம் சாலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
சென்னை ஈசிஆர் சாலையில் உள்ள பாலவாக்கத்தில் இரவு 9:30 மணி முதல் இரவு 2 மணி வரை மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் இரவில் தூங்க முடியாமல் தவித்து வந்துள்ளனர். இது குறித்து அப்பகுதி மக்கள் மின்வாரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் தங்களுக்கு மின்சாரம் வழங்க கோரி முதலமைச்சர் இல்லத்திற்கு செல்லும் பாலவாக்கம் சாலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தினால் அப்பகுதியில் வாகனங்கள் எதுவும் செல்ல முடியாமல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனை தகவல் அறிந்த நீலாங்கரை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது உடனடியாக மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். ஆட்சி மாறுச்சுல்ல, அதுக்கு முன்னால இதுக்கு முன்னாடி இது கிடையவே கிடையாது. நான் வந்து வேணும்டோ ஆட்சி மேல குறை சொல்லணும் அப்படிலாம் நான் சொல்றேன். 50 நாள் விட்டேன் சார். என்ன காரணம் இது கடுமையான வெயில் சார். பகல்ல பூரா அப்படி வேக்காட்டுல வரும். நான் எப்படி வெயில் அடிக்க உங்களுக்கே தெரியும். சரி, ராத்திரி வந்து நிம்மதியாக தூங்கணும் சார். காலைல கரெக்டாக 9 மணிக்கு விட்டாங்க போகணும். மோட்டர் இல்லை, தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. ஃபோர்டு நிறுவனம் உலகளாவிய செயல்பாடுகளை வலுப்படுத்த கோவையில் ஃபோர்டு பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் மையத்தை திறந்துள்ளது. ஃபோர்டு மோட்டார் நிறுவனத்தின் குளோபல் கேபாபிலிட்டி சென்டரான ஃபோர்டு பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் இந்தியா என்ற நிறுவனம் சென்னையில் உள்ள குளோபல் டெக்னாலஜி அண்ட் பிஸ்னஸ் சென்டரையும் பெங்களூரில் டெக்னாலஜி இன்குபேஷன் சென்டரையும் தொடங்கியுள்ளது. அதை தொடர்ந்து 3வதாக தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் ஒரு புதிய மையத்தை திறந்துள்ளது. கோவையில் SVPடெக் பார்க்கில் ஃபோர்டின் குளோபல் பிஸ்னஸ் ஆபரேஷன்ஸ் செயல்திறனை வலுப்படுத்துவதற்காக 82,000 சதுர அடி பரப்பளவில் 3 தளங்களை உள்ளடக்கிய மையத்தை திறந்துள்ளது. இந்த மையத்தில் 800 குழும உறுப்பினர்கள் அமரக்கூடிய வசதியுடன் ஒவ்வொரு தளத்திலும் 230க்கும் மேற்பட்ட ஒர்க்ஸ் ஸ்டேஷன்ஸ், மீட்டிங் ரூம்ஸ், ஃபோர்டு ரூம்ஸ், தடையற்ற வேலைக்கான ஃபோக்கஸ் ரூம்ஸ், முறைசாரா உரையாடல்களுக்கான யூத் சீட்ஸ் மற்றும் பேண்ட்ரீஸ் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. தாராபுரம் அருகே கார்பன் தொழிற்சாலைக்கு வழங்கப்பட்ட அனுமதிகளை ரத்து செய்ய கோரி தாராபுரம் கோட்டாட்சியரிடம் ஆதித்தமிழர் பேரவை மற்றும் பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பொன்னாபுரத்தில் இயங்கி வரும் தனியார் கார்பன் தொழிற்சாலைக்கு தடை விதிக்க கோரியும் அதற்கு வழங்கப்பட்ட அனுமதிகளை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் பிலிக்ஸ் ராஜாவிடம் ஆதித்தமிழர் பேரவையினர் மற்றும் விவசாயிகள் இணைந்து கோரிக்கை மனு அளித்தனர். இதில் ஆதித்தமிழர் பேரவையின் திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பொன் ராஜேந்திரன் தலைமை வகித்தார். அந்த மனுவில் சுற்றுச்சூழல் மற்றும் விவசாய பகுதிகளை பாதுகாக்கும் நோக்கில் பொன்னாபுரம் ஊராட்சி சார்பில் அந்த தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அனைத்து அனுமதிகளையும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மனு மீது உரிய விசாரணை நடத்தப்படவில்லை என்றால் பொன்னாபுரம் பகுதியில் பொதுமக்களை ஒன்று திரட்டி 1000 பேர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சரியான மின் அழுத்தத்தில் மின்சாரம் கொடுக்காததால் 5000 ஏக்கர் குறுவை பயிர்கள் கருகி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் நாள் மேட்டூர் அணையில் இருந்து குறுவைப்பட்ட நெல் பயிரிடுவதற்காக காவிரி நீர் திறக்கப்படும். இந்த ஆண்டு தண்ணீர் திறக்காத நிலையில் ஆழ்குழாய் கிணறு வைத்துள்ள விவசாயிகள் குறுவை நெல் பயிரிட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் 60,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவைப்பட்ட நெல் பயிரிடப்பட்டுள்ளது. பெரும்பாலும் நேரடி நெல் விதைப்பு மூலமாக நன்னிலம், குடவாசல், வலங்கைமான், கொரடாச்சேரி, திருவாரூர், கூத்தாநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் சரியான மின் அழுத்தத்தில் மின்சாரம் வழங்காததால் விவசாயிகள் நெற்பயிரை காப்பாற்ற முடியாமல் தவித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் 5000 ஏக்கருக்கு மேலான நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் ஆழ்குழாய் கிணறுகளில் நீர் இறைக்க சரியான மின் அழுத்தத்தில் மின்சாரம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே சொக்கப்பட்டியில் காட்டு யானைகள் தென்னைகளை முறித்து சேதப்படுத்தியதை கண்டித்து வனத்துறை அலுவலகத்தை விவசாயி முற்றுகையிட்டார். கடையநல்லூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள தோட்டங்களில் மா, தேக்கு, வாழை, தென்னை, நெல்லி, நெல் ஆகியன பயிரிடப்பட்டுள்ளன. இப்பகுதிக்குள் அடிக்கடி காட்டு யானைகள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. கடந்த 2 நாட்களாக சொக்கம்பட்டியில் திரிகூடபுரம் முருகன் என்பவரின் தோட்டத்தில் வேலிகளை உடைத்து புகுந்த காட்டு யானைகள் 50க்கும் மேற்பட்ட தென்னைகளை முறித்து அவற்றின் குருத்துக்களை தின்று உள்ளன. இது குறித்து பலமுறை கடையநல்லூர் வனத்துறை அலுவலகத்தில் புகார் அளித்தும் இதுவரை யானையை விரட்டுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை.
இதை கண்டித்து விவசாயி முருகன் தென்னங்கீற்றுகளை அள்ளி கொண்டு வந்து கடையநல்லூர் வனச்சரக அலுவலகத்தில் வாசலில் போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். மதுரை அருகே கூட்டுறவு விவசாய கடன்களை எந்தவிதமான நிபந்தனைகளும் இல்லாமல் தமிழக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூரில் பென்னிகுயிக் ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் விவசாயிகள் பெற்றுள்ள அனைத்து கூட்டுறவு விவசாய கடன்களையும் தமிழக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சங்க தலைவர் குறிஞ்சி குமரன் தலைமை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேலூர் மற்றும் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் விவசாயிகளை ஒன்றிணைத்து மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்தார். அனுமதிக்கக்கூடிய தொகைகளை கூட எங்களுக்கு இந்த இதில் கடன் தள்ளுபடியில் அலௌன்ஸ் பண்ணாங்கன்னா தனியாக இதுக்காக ஒரு ஃபினான்ஷியல் சாங்ஷன் அவசியம் இருக்காது. வேளாண்மை பட்ஜெட்லேயே வந்து இவங்க போட்டுடலாம். மேற்கொண்டு ஒவ்வொரு வருஷமுமே 50,000 கோடி ரூபா இவங்க பட்ஜெட்டுக்கு அலோட் பண்ணுறாங்க. எலெக்ஷன் டயத்தில் மட்டும் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் எங்களுக்கு தள்ளுபடி கொடுக்குறாங்க. சாதாரணமாக ஒரு லேடிஸ்க்கு கூட 2,500 ரூபா மாதத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற இந்த அரசு வந்து ஏன் விவசாயிகளுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்கக்கூடாதா சராசரியா? இது எந்த வகையில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கை வந்து நாங்கள் ஒன்றும் அவங்கள்ட்ட போய் வாலண்டரியாக கேட்கல. அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுங்கன்னு தான் கேட்குறோம். மாடம்பாக்கம் ஊராட்சியில் கிராம நிர்வாக அலுவலகம் அருகே அரசு சார்பில் கட்டப்பட்டுள்ள பொது கழிப்பறையை கட்டுமான தொழிலாளர்கள் பயன்படுத்துவது ஏன் என்று அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பினர். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அடுத்த மாடம்பாக்கம் ஊராட்சியில் கிராம நிர்வாக அலுவலகம் அருகே அரசு சார்பில் கட்டப்பட்டுள்ள பொது கழிப்பறை கிராம நிர்வாக அலுவலர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், பகுதி நேர நூலக பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அமைக்கப்பட்டிருந்தாலும் பல மாதங்களாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் பணிபுரியும் கொத்தனார், சித்தாள் உள்ளிட்ட கட்டுமான தொழிலாளர்கள் பயன்படுத்தும் வகையில் அரசு கழிப்பறையின் பூட்டு மற்றும் சாவியை பஞ்சாயத்து நிர்வாகம் ஒப்படைத்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இது குறித்து அப்பகுதி மக்கள் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பின் உரிமையாளரிடம் கேட்டபோது திமுக ஊராட்சி மன்ற தலைவர் தீபக் என்பவர்தான் கழிப்பறையின் சாவியை கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கினார் என தெரிவித்தார். எடப்பாடி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தில் பயணித்த பெண் பயணியை நடத்துனர் தாக்கியதாக கூறி பெண்ணின் உறவினர்கள் நடத்துனரை தாக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தில் இருந்து எடப்பாடிக்கு 40க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் பேருந்து புறப்பட்டது. அப்போது வட மாநிலத்தை சேர்ந்த 20 பேர் அரியானூர் செல்வதற்காக பேருந்தில் ஏறியுள்ளனர். அதே பேருந்தில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் பிரியதர்ஷினி பயணம் செய்துள்ளார். அப்போது பேருந்தில் பயணம் செய்த வட மாநில பயணிகள் சிலரை அமர வைக்க நடத்துனர் ஆசாத் சந்திரசேகர் இருக்கை மாறி அமருமாறு அந்த பெண்ணிடம் கூறியுள்ளார். இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன் பின்னர் வட மாநிலத்து இளைஞர்கள் அரியானூரில் இறங்காததால் பேருந்து எடப்பாடி அருகே வந்தபோது அவர்களை பேருந்து நடத்துனர் சேலம் நோக்கி வரும் பேருந்தில் ஏற்றி அனுப்பியுள்ளார். இதனால் மீண்டும் வாக்குவாதம் தொடங்கி பிரியதர்ஷினி நடத்துனரிடம் தட்டி கேட்டதால் இருவருக்கும் இடையே பேருந்திலேயே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பேருந்து எடப்பாடி பேருந்து நிலையத்தை வந்தடைந்ததும் பிரியதர்ஷினியின் உறவினர்கள் பேருந்துக்குள் அத்துமீறி நுழைந்து நடத்துனரை காலால் எட்டி உதைத்து கொடூர தாக்குதலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த எடப்பாடி காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தினர். இந்த தாக்குதலில் காயமடைந்த நடத்துனர் ஆசாத் சந்திரசேகர் தற்போது சிகிச்சைக்காக எடப்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பொது இடத்தில் அரசு பேருந்து நடத்துனர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்காலில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் பல்வேறு பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் பழுதடைந்துள்ளதால் குற்றங்கள் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள மத்திய அரசின் ONGC நிறுவனம் சார்பில் சமூக பொறுப்பு நிதி மூலம் 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தது. இந்த சிசிடிவி கேமராக்களை காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் கண்காணிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் பல்வேறு முக்கிய வீதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் பழுதடைந்துள்ளன. இதனால் நகர பகுதிகளில் குற்றங்கள் பெருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே சேதமடைந்துள்ள சிசிடிவி கேமராக்களை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிவேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள், விபத்துகள் ஏற்படுகின்றது.
குற்றச்சம்பவங்களும் நடைபெறுகின்றன. அதை தடுக்கும் வகையிலே கண்காணிப்பு கேமரா கடந்த காலத்திலே நிறுவப்பட்டது. ஆனால் இதுவரை காரைக்கால் மாவட்டத்திலே கண்காணிப்பு அறையோ கட்டுப்பாட்டு அறையோ முழுமையாக செயல்படப்படவில்லை. எதையாவது அசம்பாவிதம் நடந்தால் தனியாரிடம் சென்று காவல்துறையினர் ஃபுட்டேஜ் வாங்குகின்ற நிலைமை தான் காரைக்கால் மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. வருங்காலங்களில் இதே போல் இல்லாமல் மாவட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் உடனடியாக கவனத்தில் கொண்டு காரைக்கால் மாவட்டம் முழுவதும் கண்காணிப்பு கேமராவிலே மாவட்டத்திலே அலர்ட் நிலையில் இருக்கும்படி வைத்திருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். வேடசந்தூர் அருகே வீட்டிற்குள் புகுந்து திருட முயன்ற மர்ம நபரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சாலையூரை சேர்ந்தவர்கள் தண்டபாணி லோகேஸ்வரி தம்பதியர். கூலி வேலை செய்து வரும் தண்டபாணி அவரது தந்தை குமாருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவரை திண்டுக்கல்லில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். இந்த நிலையில் தண்டபாணியின் மனைவி லோகேஸ்வரி வீட்டில் கதவை திறந்து வைத்து தனியாக உறங்கிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் வீட்டிற்குள் புகுந்து அறையில் திருட முயற்சி செய்துள்ளார். அப்போது தண்டபாணி தனது தந்தையை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மீண்டும் வீட்டிற்கு வந்துள்ளார். இருசக்கர வாகனத்தின் சத்தம் கேட்டவுடனே வீட்டினுள் திருட முயன்ற மர்ம நபர் தப்பிக்க முயன்றபோது அவரை பிடித்து தண்டபாணி விசாரித்ததில் எலக்ட்ரிக் வேலை பார்க்க வந்ததாக தெரிவித்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த தண்டபாணி தனது செல்போனில் வீடியோ எடுத்தபோது ஆத்திரமடைந்த மர்ம நபர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தண்டபாணியை குத்த முயன்றுள்ளார். இதனை கண்ட தண்டபாணி அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டுள்ளதால் மர்ம நபர் தனது இருசக்கர வாகனத்தில் தப்பிக்க முயற்சி செய்தபோது பொதுமக்கள் அவரை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதைத் தொடர்ந்து காவல்துறையினரின் விசாரணையில் அந்த மர்ம நபர் ராஜசேகர் என்பதும் அவர் கதிரன்குளம் பகுதியை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. இவர் ஒட்டன்சத்திரத்தில் உள்ள ஒரு வீட்டில் 10 பவுன் தங்க நகைகளை திருடிவிட்டு அங்கிருந்து தப்பி வந்து மீண்டும் திருடுவதற்காக தண்டபாணி வீட்டிற்கு வந்து காவல்துறையினரின் விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் இந்த சம்பவம் குறித்து வேடசந்தூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை அருகே மணல் கடத்தி வந்த 2 டிப்பர் லாரிகளை காவல்துறையினர் மடக்கி பிடித்து லாரி ஓட்டுநரை கைது செய்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மாங்கொப்பம் அருகே உதவி ஆய்வாளர் ரகு தலைமையிலான காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த 2 டிப்பர் லாரிகளை மடக்கி போது அதில் இருந்த லாரியின் ஓட்டுநர் லாரியை நடு ரோட்டிலேயே நிறுத்திவிட்டு தப்பி சென்றார். இதில் சுதாரித்த காவல்துறையினர் மற்றொரு லாரி ஓட்டுநரை மடக்கி பிடித்து லாரியை சோதனை செய்தனர். அப்போது லாரியின் உள்ளே திருட்டுத்தனமாக மணல் கடத்தி வந்தது தெரிய வந்தது. காவல்துறையினரின் விசாரணையில் ஆந்திராவில் இருந்து மணல் கடத்தி வந்தது தெரிய வந்ததை அடுத்து 2 லாரிகளையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து ராமநாதபுரம் கிராமத்தை சேர்ந்த லாரி ஓட்டுநர் ஜெகன்குமாரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதையடுத்து தப்பி ஓடிய மற்றொரு லாரி ஓட்டுநரையும் லாரி உரிமையாளர்களையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். பண்ருட்டியில் வீட்டின் கதவை உடைத்து 35 சவரன் தங்க நகை 1.5 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் ரூபாய் 22,000 கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் VMS நகரின் 2வது தெருவில் வசித்து வரும் தாவூத் என்பவர் குவைத்தில் டிரைவராக வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் அவருடைய மனைவி பேரோஸ் பானு 2வது பிரசவத்திற்காக கடந்த 3ஆம் தேதி பண்ருட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பிரசவம் முடிந்த பின்னர் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு மரபீரோவில் இருந்த 35 சவரன் தங்க நகை 1.5 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் ரூபாய் 22,000 மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அதன் பின்னர் பேரோஸ் பானு பண்ருட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் ஆய்வாளர் பாஸ்கர் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டதை அடுத்து வழக்கு பதிவு செய்து தங்க நகை, பணம் மற்றும் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். நீர்பிடிப்பு பகுதியில் உள்ள அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்தவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகன்குளம் நீர்நிலை புறம்போக்கில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் 2001ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்த அலுவலகம் நீர்நிலை புறம்போக்கில் இருப்பதால் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி உள்ளே யாரும் செல்லாமல் பூட்டப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் நீதிமன்ற ஆணைப்படி அறந்தாங்கி கோட்டாட்சியர் அபிநயா தலைமையில் காவல் ஆய்வாளர் விஜய் கோல்டன் சிங், வட்டாட்சியர் கவியரசு முன்னிலையில் JCB இயந்திரம் கொண்டு இடிக்க முற்பட்டனர். அப்போது அந்த அலுவலகத்தை சுற்றி உள்ள வீடுகளில் இருக்கும் மக்கள் இனி நமது வீடுகளும் இடிக்கப்படும் என்று அஞ்சி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அதிகாரிகள் சமாதானம் செய்து அங்கு கூடியிருந்தவர்களை ஒரு பக்கமாக நிற்க சொல்லி பணியை தொடர்ந்து JCB மூலம் இடித்தனர். அதன் பின் பொதுமக்கள் பேருந்து நிலையம் அருகே மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர்.
கோவை அருகே மேம்பாலத்தில் கார் தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதில் ப்ரீகால் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த ஊழியர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் என்பவர் கோவையில் செயல்பட்டு வரும் ப்ரீகால் நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வந்தார். இவர் தனது ஃபோர்ட் பிகோ காரில் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது ராமகிருஷ்ணா வித்யாலயா மேம்பாலத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே அமைந்திருந்த தடுப்பு சுவரில் வேகமாக மோதிய கார் விபத்துக்குள்ளானது. இதில் சசிகுமார் தலையில் பலத்த காயமடைந்தார். விபத்தை பார்த்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவரை உடனடியாக மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பெரியநாயக்கன்பாளையம் காவல்துறையினர் விபத்துக்குள்ளான வாகனத்தை அகற்றி போக்குவரத்தை சீரமைத்தனர். அதன் பின்னர் சசிகுமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியாவில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்த இந்தியர்கள். இந்தியா ஆஸ்திரேலியா விரிவான மூலோபாய கூட்டாண்மைக்கு மேலும் வலு சேர்க்கும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. பாஜகவை வீழ்த்த திமுகவும் தவேகவும் இணைந்து செயல்பட வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். எதிரிகள் தங்களை தாக்கும் ஒவ்வொரு முறைக்கும் தாங்கள் அவர்களை 20 மடங்கு திருப்பி தாக்குவோம். ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டி வெற்றி பாதைக்கு திரும்புமா இந்திய அணி என ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு. நீலகிரி மாவட்டத்தில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.